உலகமே பார்த்து பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு ராஜீவ் கேஸில் ஜனாதிபதி ஒரு கருத்தை வெளியிட்டுக்கிறாரு. ஆயுள் சிறைவாசிகள் விடுதலைக்கும் ஜனாதிபதிக்கும் என்ன தொடர்புன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. யார் கேட்டாலும் நாங்களும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்பவுமே விட போகிறதில்ல. இந்த 70 விடுதலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்கள விடுதலை செய்கிறதா இல்லை அப்படின்ற கருத்தை இன்னைக்கு பதிவு பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கே இது வேடிக்கையாக இருக்குது. 27 ஆண்டா போராடுறோம். இந்த கருத்தை அவங்க அப்பயே கூட சொல்லியிருந்தாங்கன்னா நிம்மதியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் என் மகனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களே அப்பவே மரண தண்டனை நிறைவேற்றி இருந்தாங்கன்னா கூட இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். 27 வருஷம் போராடணும். நாங்கள் சட்டப்படி தான் போராடுறோம், நீதி நோக்கி தான் போராடுறோம். நாங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த வழக்கில் என் பையனுக்கு எந்த அளவுக்கு தொடர்புன்றதுலாம் இப்போ வெளியாகிருக்குது. வாக்குமூலமாக அதிகாரி வெளிப்படையாக கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாரு. நான் இந்த பையனோட வாக்குமூலத்தை அப்படியே பதிவு பண்ணியிருந்தேன்னா இவனுக்கு இந்த தண்டனையே இல்லை, இந்த வாழ்க்கை இழப்பே இல்லை. ஆனால் வழக்கின் போக்கே மாறி இருக்கும். அதனால தான் நான் அதை பதிவு பண்ணாமல் விட்டேன் அப்படின்னு தெளிவாக அவர் சொல்கிறாரு. இந்த வழக்கில் நிறைய குளறுபடிகள் இருக்கு, பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. அதனால இவங்களை விடுதலை செய்யணும்னு தீர்ப்பு சொன்ன நீதிபதி சொல்றாரு. அடுத்து தகப்பனை இழந்து இருக்கிற ராகுல் காந்தி 27 வருஷம் இவங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இனிமே இவங்களை விடுதலை செய்யறதுல யாரும் குறிப்பிட முடியாது அப்படின்ற அவங்களோட கருத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் மத்தியில் ஆடுற பிஜேபி அரசு எதுக்கு இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க எங்களுக்கு விளங்கவே இல்லை. சமீபத்துல நான் சட்டத்துறை அமைச்சரை பார்க்கும்போது, ஏன் நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் கூட அவர் பதிவு பண்றாரு, நாங்கள் இவங்க விடுதலையில அம்மா எடுத்த நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடு, இவங்களை நாங்கள் விடுதலை செய்யறதுக்கு முனைப்பார்க்கும், மத்திய அரசு தான் இன்னும் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுக்கு காரணமே மத்திய அரசு பதில் சொல்லாததுதான். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், மாநில அரசு இணக்கமா இருக்கு. இந்த வழக்கு மன்றம் தொடங்கின உடனே ஜூலை 2ஆம் தேதி தொடங்குதுன்னாங்க. தொடங்கின உடனே மத்திய அரசு நல்ல இணக்கமான ஒரு பதிலை சொல்லும், உடனே மகனுக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையில தான் நேற்று வரைக்கும் நான் இருந்தேன். எல்லாரும் பார்த்து பேசும்போது அதுதான் என் பையனை பாதி நோயாளி ஆகிட்டு சிறைச்சாலை தொடர்ந்து அவனுக்கு வைத்தியம் நடத்தி வைத்தியம் இருந்தாதான் அவன் நல்லா இருப்பான்ற அளவுக்கு அவன் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். அறிவை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன செய்தான், இந்த கொலை வழக்குல அவன் எந்த அளவுக்கு தகுதியானவன்றதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் வெளிப்படையா தான் நாங்க எல்லாமே பேசியிருக்கோம். எங்க அறிவே வழக்கு போட்டிருக்கிறோம். 9 வோல்ட் பேட்டரி வாங்கி கொடுத்தான்னு எனக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுத்தீங்க. அந்த குண்டு எங்க இருந்து வந்தது, யார் வடிவமைச்சது, அது என்னன்ற விவரமே எனக்கு இது வரைக்கும் தெரியல. என் உயிர் பிரச்சனை அது சம்பந்தப்பட்டது. எனக்கு அதோட விளக்கம் என்னன்னு எங்க அறிவு தான் வழக்கு போட்டோம். பாதிக்கப்பட்ட குடும்பமும் சிபிஐ கூட அதை ஆராய்ச்சி பண்ணவே விரும்பல. ஆனா எங்க அறிவு தான் அதை வெளிக்கொணர்னா. இப்படி பலவித போராட்டங்கள் நாங்க இந்த 27 ஆண்டா நடத்துறோம். என் மகன் உள்ள இருந்தும் நான் வெளியே இருந்தும் இதுக்காக போராடுறோம். மக்கள் எல்லாம் எங்களுக்கு குரல் கொடுத்தாங்க, எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா. ஏன்னா நியாயம் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. நாங்க நடத்துற போராட்டம் என்ன, இந்த வழக்கு எப்படிலாம் திசை மாறி இருக்கு, இதுல அப்பாவிகள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எல்லாரும் ஒட்டுமொத்தமா குரல் கொடுத்தாங்க. மரண தண்டனை கொடுக்கும்போது கூட மக்கள் ஆதரவு இருந்ததுனாலும், செங்கோடின்ற பொண்ணு தீக்குளிச்சு இறந்ததுனாலையும் இவங்க மரண தண்டனை பறிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதே நேரத்துல சதாசிவன்றவர் இவங்க மரண தண்டனை குறைச்சாரு. உடனே முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. விடுதலைன்னு அறிவிச்சுட்டு சட்டமன்றத்துல எல்லாரையும் கூட்டி சர்வ கட்சியும் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி இவங்களுக்கு விடுதலை அறிவிச்சுட்டு நான் போய் சந்திக்கும் போது என் கண்ணீரை துடைச்சி அந்த அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. உங்க மகனை உங்க கையில கொண்டு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே தெரியும். அடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் நம்ம மருத்துவர் ராமதாஸ் சிறப்பான அறிக்கை விடுறதா எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லா தலைவர்களும் அறிக்கை விட்டு எல்லாருனால இவர் தெளிவா ஒரு அறிக்கை கொடுக்கறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இது இப்ப சமீபத்துல கூட அவர் அறிக்கை விட்டு 27 ஆண்டு முடிவாயிடுச்சு. எங்க 27 ஆண்டு முடிச்சதை எல்லாருமே கட்டுரை வாயிலா இந்தியில, மலையாளத்துல, இங்கிலீஷ்ல, தமிழ்ல எல்லாரும் எழுதியிருக்காங்க. 27 ஆண்டு இந்த பையனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, போராட்டம் 28வது ஆண்டு தொடங்கிடுச்சுன்னு. அதை வச்சு கூட மருத்துவர் ஐயா இப்ப ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. 27 ஆண்டு தண்டனை அனுபவிச்சுட்டான், குற்றம் செய்தான் செய்யலன்றதுக்கு பேசவே வேணாம். இப்ப தண்டனையை பூரணமா அனுபவிச்சாச்சு, விடுதலை செய்யணும் அப்படின்ட்டுன்னு உண்மையிலேயே எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா நினைச்சாங்க.
போராட்டம் நிறைஞ்ச இந்த நேரத்துல ஜனாதிபதி இதுல தலையிட்டு இருக்கிறது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது சாமானியர்களான எங்களை அவங்க வாழ விட போறதில்லை அப்படின்ற முடிவுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அதிகாரங்கள் பூரா அவங்க கையில இருக்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கும் என்னன்னாலே செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. அதனால என்ன செய்யலாம் இருக்கிறன்னாக்கா, போதும் எங்க போராட்டம் 28வது ஆண்டு வந்திருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு போராட சக்தி இல்லை. எனக்கு வயசு 71, என் பிள்ளைக்கு 47 வயசு. இப்போவாவது அவனை வெளியே விடுவாங்க, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கலாம் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல ஜனாதிபதி இது மாதிரி முடிவெடுத்த பின்னாடி எங்களுக்கு வாழ்க்கை போதும்ப்பா, உங்க அதிகாரத்தின் கீழே நாங்க வாழ்ந்து வாரிக்கிறது போதும், எங்களை சாகடிச்சிடுங்க, இனிமே நாங்க வாழ விரும்பல அப்படின்ற ஒரு மனுவை 2 மத்திய மாநில அரசுகளுக்கு தரலாம் அப்படின்ற முடிவோடு இருக்கிறேன். ஏன்னா என் புள்ள உள்ள ஒவ்வொரு வினாடியும் செத்து படைக்கிறான். அவன் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு தன்னுள்ள அடக்கிக்கிட்டு நியாயப்படி போராடுறான். வாழ்க்கை போச்சுன்ற கவலை குழந்தைக்கு இருந்தா அவனை என்கிட்ட வெளிப்படுத்துறது இல்லை. ஏன் அவன் அப்படி துடிக்கணும்? ஒரு அடியா சாகடிச்சுட்டா நிம்மதியா போயிட்டு இல்லை. அதனால இந்த மனுவை நான் கொடுத்துட்டு அமைதியா இல்லான்னு இருக்கிறேன் நான்.